Ambani's versus Adani or Ambani's versus Narendra Modi. இந்தியாவில் அரசியல் களம் களை கட்டத் தொடங்கிவிட்டது. அரசியல் மாற்றம் ஒரு பக்கம், கார்ப்பரேட் மாற்றமும் வரத் தொடங்கிவிட்டது. அரசாங்கத்திற்கு எதிரில் இரண்டு சாய்ஸ், அம்பானிஸ் ஒரு அடானிஸ். யாராவது ஒரு நபர் தான் இருப்பார்கள், இன்னொரு நபரை அழிக்கக்கூடிய வேலையை பார்ப்போம். இந்த முடிவில் அரசாங்கம் வந்துவிட்டதா? இந்த முடிவில் நரேந்திர மோடி, அமித்ஷா வந்து விட்டார்களா? 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு அடானியுடைய நிலை என்னவாக இருந்தது? இன்னைக்கு அடானியுடைய நிலை எப்படி மாறிவிட்டது? அம்பானிஸ் கடந்த 11 ஆண்டுகளில் எந்தெந்த செக்டரில் கை வைத்தார்களோ ஒவ்வொரு செக்டரிலும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, உலக முழுவதுமே அம்பானிஸ் உடைய அந்த வேர் எந்த அளவில் ஆழமாக பகிர்ந்து விட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அம்பானிஸ் உடைய ரிலேஷன்ஷிப் பொலிட்டிக்கல் சர்க்கஸில் எந்த அளவில் இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, நரேந்திர மோடி முதல் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. எப்படி அடானிக்கு நெருக்கமான முதல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோ, அப்படி அம்பானி குடும்பத்திற்கு கிடையாது. ராஜீவ் காந்தி காலகட்டத்திலிருந்து தொடங்கி மன்மோகன் சிங், வாஜ்பாய் அவர்கள் வரை அனைத்து நபர்களுமே அம்பானி குடும்பத்திற்கு நெருக்கமாக இருந்தார்கள். அம்பானி குடும்பம் எந்த அரசியல் கட்சியுடன் நெருக்கமாக இருக்கிறதோ அவர்களுடைய சாசனம் தான். அவர்களை எதிர்த்த உடனேயே அவர்களுடைய சாசனம் பிரட்டி போடப்படும். அந்த நிலையில் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட இருக்கிறதா என்று நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவில் இந்த போர் வெளிப்படையாக வர தொடங்கிவிட்டது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை எந்த அளவில் இரண்டு கார்ப்பரேட்ஸ்களை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிக் கொண்டிருந்தாரோ, அதே பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு முகேஷ் அம்பானி குடும்பத்தை டார்கெட் செய்கிறாரா என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. முகேஷ் அம்பானி மட்டுமல்ல, முகேஷ் அம்பானியுடைய தம்பியான அனில் அம்பானி, முகேஷ் அம்பானியுடைய மகனான அனந்த் அம்பானியையும் இந்த நாட்டு அரசாங்கம் டார்கெட் செய்ய தொடங்கிவிட்டதா என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். அடானிஸ் எந்த அளவில் வெவ்வேறு செக்டர்களில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே நேரத்தில் அம்பானிஸ்காக பிரைம் மினிஸ்டர் மோடி செய்த ஏராளமான காரியம். அது ஜியோ லான்ச்சின் போது பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படம் முதல் பக்கத்தில் அவரே பிராண்ட் அம்பாசிடர் போன்று எடுத்து காட்டினார்கள். பிஎஸ்என்எல்ஐ எப்படி முறித்து எப்படி ஜியோவிற்கான அந்த வழியை எடுத்து காட்டினார், இதுவும் அதில் அடங்கும். கவர்மெண்ட் செக்டர் எந்த அளவில் அம்பானிஸ்களுக்காக ஏராளமான வழிகளை தேடி கொடுத்ததோ அதே நேரத்தில் அடானிஸ்களுக்கும் எடுத்து கொடுத்தார்கள். 2016ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு நீங்க பார்த்தீர்கள்னா, கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து வைத்தது. We stand firm with corporates. மோடி அரசாங்கம் கார்ப்பரேட்களுக்காக மட்டும்தான் வேலை பார்க்கிறது, மக்களுடைய எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது. கார்ப்பரேட் வளர்ந்தால் நாடு வளரும், கார்ப்பரேட்டுக்கு பணம் போனால் நாட்டுக்கும் பணம் வரும். இதுதான் இந்த அரசாங்கத்துடைய மந்த்ராவாக இருந்தது. இந்த வழியில் ஜிடிபி எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை அல்ல, கார்ப்பரேட் மட்டும் தான் வளரும் என்ற அந்த ஃபார்முலாவை தான் பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்து வைத்திருந்தார். இந்த வழியில் இந்தியா 4 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறிவிட்டதாம். உலகத்தில் 3வது மிகப்பெரிய எக்கனாமி இந்தியா தான் என்று கூறி வருகிறார்கள். 2.5 ட்ரில்லியன் எக்கனாமி கார்ப்பரேட் கையில் இருக்கிறது. 1% மக்கள் கையில் 2.5 ட்ரில்லியன் எக்கனாமி. மீதம் இருக்கக்கூடிய 99% மக்கள் கையில் 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி இருக்கிறது. கார்ப்பரேட்டுக்கு இந்த அளவில் இவர்கள் செய்திருக்கிறார்கள். கார்ப்பரேட்டால் ஒரு அரசாங்கத்தை கவிர்க்க முடியுமா, டாப்பிள் செய்ய முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அதற்கான வழிகள் இந்த வீடியோவின் கடைசியில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். அந்த அளவில் இருக்கிறது. ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியை பற்றி இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ் வெளிவந்தது. அது ப்ளூம்பர்காக இருக்கட்டும், ரவுட்டர்ஸாக இருக்கட்டும், எப்படி ரஷ்யா யுக்ரைன் போரின் போது ரஷ்யாவிலிருந்து இந்தியன் கம்பெனிஸ் 2 கம்பெனிஸ்கள் அந்த கச்சா எண்ணெயை வாங்கி அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியன்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்து இடங்களுக்குமே அந்த கச்சா எண்ணெயை ரிஃபைன் செய்து ஏராளமான பணம் பார்த்தார்கள். அதில் நைரா என்கிற ஒரு கம்பெனி, ரிலையன்ஸ் என்கிற இன்னொரு கம்பெனி. நைரா மீது பேன் போடப்பட்டது. ரிலையன்ஸ் மீது இன்னைக்கு வரை எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா, கார்ப்பரேட் சேலஞ்சஸை நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா உட்பட அடானியுடைய ஃபைலை திறந்தார்கள், அம்பானியுடைய ஃபைலை கை கூட வைக்கவில்லை. இந்த இடத்தில் நீங்க பாருங்க, அனில் அம்பானியை
ஃப்ராட் என்று எடுத்துக்காட்டுவதற்காக SBI, CBI, ED இது போன்ற ஏராளமான அமைப்புகள் இறங்கியது. அனில் அம்பானி செய்தது சரி கிடையாது. அனில் அம்பானி was a fraud. He had looted Indian banks. இது மட்டுமல்ல, 2016ஆம் ஆண்டுக்கு மேல் அனில் அம்பானிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வழியாக கிடைத்த சலுகைகள் ஏராளம். 49,000 கோடி ரூபாயை வெறும் 455 கோடி ரூபாயில் செட்டில் செய்த அரசாங்கமும் இதே அரசாங்கம். அங்க கை வைத்து இங்க கை வைத்து முகேஷ் அம்பானியுடைய இரண்டாவது மகனான அனந்த் அம்பானி மீது இந்த நாட்டு அரசாங்கம் கை வைத்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் நேற்று ஒரு SIT ஃபார்ம் செய்திருக்கிறார்கள். இந்த SIT அனந்த் அம்பானி நடத்தி வரக்கூடிய வந்தாரா ஜூக்கு எதிராக, ஜாம் நகரில் இருக்கக்கூடிய வந்தாரா ஜூ, அதற்கு எதிராக ஒரு SIT போடப்பட்டிருக்கிறது. இந்த SITயில் ஏராளமான கேள்விகள், மிக முக்கியமாக 10 கேள்விகள். இதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தொடங்க போகிறது. இதே வந்தாரா ஜூவை திறந்த நபர் யார்? பிரைம் மினிஸ்டர் மோடி. அனந்த் அம்பானியுடைய வெட்டிங்கில் கலந்து கொண்ட நபர் யார்? இதே பிரைம் மினிஸ்டர் மோடி. வந்தாராவிலிருந்து வெளிவந்த ஏராளமான படங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுடன் விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படங்களையும் நீங்க பார்த்தீர்கள். அதாவது எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அம்பானிஸோட நெருக்கமாக இருந்தாரோ, இன்னைக்கு எதற்காக அம்பானிஸ்களுக்கு எதிராக இருக்கிறார், அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அம்பானி ஆர் அடானி, இந்த முடிவை நீங்க எடுக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆட்சி கவரப்போகிறது என்கிற ஒரு மெசேஜ். ஏப்ரல், மே, ஜூன் மாதம் வரை, அதாவது ஃபைனான்சியல் இயர் ஃபர்ஸ்ட் குவார்டரில் அடானிக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான லோன்ஸ்கள் இன்னைக்கு முடக்கப்பட்டுள்ளது. அடானி 40% இந்திய வங்கிகளிலிருந்து கடனை வாங்கி கொண்டிருந்தார். வெளிநாடுகளிலிருந்து 60%. இன்னைக்கு அதில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் குவார்டரின் போது அடானி மீது இருக்கக்கூடிய கடன் 2,22,000 கோடி ரூபாய். இன்னைக்கு அது உயர்ந்து 2,60,000 கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது. அதாவது அடானிக்கு ஒரு ரோட் பிளாக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ட்ரம்ப் வழியாக. ஆனால் அம்பானிக்கு இந்த விதமான ரோட் பிளாக்ஸ் கிடையாது. அம்பானிஸ்க்கு இந்த பணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் நேற்று வந்தாரா ஜூ மீது எழுப்பிய அந்த கேள்விகள், இதற்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்கிறதா என்று நீங்க பார்த்தீர்களா? இந்த அனந்த் அம்பானியுடைய வெட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்து கொண்டாரோ, அதே ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மகளான இவானா ட்ரம்ப் தன்னுடைய கணவருடன் கலந்து கொண்டார். உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் செலவு செய்யப்பட்ட ஒரு திருமணம் என்றால் இதே அனந்த் அம்பானியுடைய திருமணம். த நியூயார்க் டைம்ஸ் வெளிவிட்ட டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த திருமணத்தில் கிட்டத்தட்ட $6.5 பில்லியன் வரை செலவு செய்யப்பட்டது. இந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட்டை எப்படி ஒரு அரசாங்கம் சாய்க்க போகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். அந்த முடிவில் தான் இவர்கள் வந்து விட்டார்களா? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT செப்டம்பர் 12ஆம் தேதிக்குள்ள இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் செய்ய வேண்டுமா? இந்த SITயில் 4 மிக முக்கியமான நபர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 4 நபர்களுமே ஹை ப்ரொஃபைல் நபர்கள். அம்பானிஸால் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியாது. ஜஸ்டிஸ் ஜே செல்வரம், ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த நீதிபதி, அம்பானிஸ்க்கு எதிராக ஏற்கனவே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வழியாக கேள்விகளை எழுப்பிய நபர். அவருடைய தலைமையில் தான் இந்த SIT போடப்பட்டிருக்கிறது. இந்த SITயில் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உத்தராகண்ட் அண்ட் தெலுங்கானா ஹைகோர்ட்டுடைய நீதிபதி ராகவேந்திரா சௌஹானும் இருக்கிறார். ஃபார்மர் மும்பை போலீஸ் கமிஷனரான ஹேமந்த் நாகரேலும் இருக்கிறார். இதே 4 நபர்கள் எந்த அளவில் அம்பானியை நெருக்க போகிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். அந்த 10 புள்ளிகளையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் PIL போடப்பட்டது. இந்த PIL வந்தாராவில் ஏராளமான கடுபிடிகள் நடக்கிறது. வந்தாராவில் இருக்கக்கூடிய விலங்குகளை காப்பாற்ற வேண்டும், அங்கு நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்களை எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும் என்று கூறிய போது அந்த SITயை உடனுக்குடன் அவர்களை அக்செப்ட் செய்து 12ஆம் தேதி இந்த SIT ரிப்போர்ட்டை சப்மிட் செய்யணும். வந்தாரா மார்ச் 4ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி கையால் துறக்கப்பட்டது. ஆக்சுவலா பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு துறக்கப்பட்டது. ஆனால் 2வது முறை பிரைம் மினிஸ்டர் மோடி கையாலையும் இதை திறக்க வைத்தார்கள். இன்னைக்கு உள்ள கோஇன்சிடென்ஸை பாருங்கள். பிரைம் மினிஸ்டரும் அதே குஜராத்தில் இருக்கிறார்,
ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் அதே குஜராத்தில் இருக்கிறார். இங்கே சுப்ரீம் கோர்ட் வழியாக அவருக்கு எதிராக இந்த எஸ்ஐடி போடப்படுகிறது. வந்தாராவுடைய ஒரு சில படங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இன்வால்வ்மெண்ட் இந்த ஜூவில் இருந்திருக்கிறது. இந்த ஜூ திறக்கப்பட்டு 6 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது. இந்த 6 மாதத்திற்குள் என்ன மாறியது அதை நீங்க பார்க்க வேண்டும். பாருங்கள். வந்தாராவின் முழு பெயர் வந்தாரா கிரீன் ஜியாலஜிக்கல் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டைசேஷன் சென்டர். அதாவது மிருகங்களை, விலங்குகளை, அனாதையாக இருக்கக்கூடிய விலங்குகள், அடிபட்டு கிடக்கக்கூடிய விலங்குகளை இந்த இடத்திற்கு கொண்டு வருவார்கள். அவர்களை ரீஹாபிலிட்டைஸ் செய்யக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். இதுதான் அவர்கள் அட்வர்டைஸ் செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்ற அந்த விஷயத்தை கண்காணிப்பதற்காக, அலசுவதற்காக இந்த எஸ்ஐடி டீமை ஃபார்ம் செய்திருக்கிறார்கள். வந்தாரா கொடுத்த பதில், நாங்க கம்ப்ளீட்டாக கோஆப்ரேட் செய்வோம், தாராளமாக வரலாம், இந்த இடத்தை நீங்க செக் செய்யலாம். இஸ் இஸ் மோர் தென் கார்ப்பரேட் வார். இது கார்ப்பரேட் வாரையும் தாண்டி விடுகிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக இது கார்ப்பரேட் வாரை தாண்டி விட்டது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஏற்கனவே எதிர்கொடியை தூக்கி விட்டார்கள். அதாவது அம்பானி கையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் யாரெல்லாம், அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இதற்கு மேல் யாராவது ஒரு கார்ப்பரேட்டுடன் நின்றால் மட்டும்தான் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியும் என்று அந்த முடிவிற்கு வந்துவிட்டார். ஆர்எஸ்எஸ் அடுத்த 3 நாட்கள் வரை டெல்லியில் ஒரு செமினாரை போட வைக்கிறார்கள். விக்யான் பவனில் இந்த செமினார் நடக்க போகிறது. இந்த செமினாரில் இன்னைக்கு காலையில 9:30 மணியிலிருந்து அமெரிக்கா போட்ட 25% டாரிஃப் எந்த அளவில் இந்திய எக்கனாமியை பாதிக்க போகிறது, இந்திய பொருளாதாரத்தை பாதிக்க போகிறது என்று அந்த விசாரணையை அந்த செமினாரில் நடத்த போறார்கள். கடந்த 35 ஆண்டுகளில் முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா 1991ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவுடைய எக்கனாமிக் ரெஃபார்ம் அண்டர் PV நரசிம்ம ராவ், பிரணப் முகர்ஜி அப்ப பிளானிங் கமிஷனில் இருந்தார், மன்மோகன் சிங் பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், தீருபாய் அம்பானி ஒரு லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரிலையன்ஸை நடத்தி வந்தார். அந்த தருணத்தில் எந்த அளவில் இந்தியாவுடைய எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ் நடந்தது, அதுல இருந்து இன்னைக்கு எங்க நிக்கிறோம் என்கிற விஷயத்தை அங்க அலசி ஆராய போகிறார்களாம். 2025ஆம் ஆண்டு இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் என்ன, டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இந்தியாவிற்கு எதிராக நிற்கிறார், சைனாவுடைய நிலை என்ன, இது எல்லாமே அங்க பேச போறார்கள். அனைத்துமே மோடிக்கு எதிராக மாறப்போகிறது. மோடிக்கு எதிராக அந்த கேள்விகள் வரப்போகிறது. இது ஒரு சர்ச்சையான விஷயம். அனந்த் அம்பானி எந்த அளவில் ஹை ப்ரொஃபைல் அந்த அட்டெண்டன்ஸ் அவருடைய வெட்டிங்ல இருந்துச்சு நீங்க பார்த்தீர்கள்னா $600 million to $1 million அவருடைய திருமணத்தில் செலவானது. அம்பானிஸுடைய வெல்த்தை நீங்க பார்த்தீர்கள்னா 9 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 10 லட்சம் கோடி ரூபாய், $105 billion அவர்களுடைய மொத்த சொத்து மதிப்பு. இந்த பணத்தை வைத்து மோடியை டீஸ்டெபிளைஸ் செய்ய முடியுமா, இந்த பணம் மோடி அரசாங்கத்தை திரட்ட முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக முடியும். ஆனால் அனந்த் அம்பானி அவருடைய வந்தாராவை ஒரு முறை பார்த்து விடுங்கள். எந்த விதமான எஸ்ஐடி டீம் போடப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த டீம் உண்மையான ரிப்போர்ட்டை சப்மிட் செய்தால் வந்தாராவில் அடுத்த நாள்ல இருந்தே ஒரு மிகப்பெரிய பூட்டை போட்டு விடுவார்கள். அப்படி அவர்கள் மூடி மறைக்க பார்த்தார்கள்னா வந்தாரா தொடங்கும். இந்த 10 நாட்களில் இதை தான் நீங்க பார்க்க போறீர்கள். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதற்கு கீழே வந்தாராவிற்கு கொண்டு வரப்பட்ட ஏராளமான மிருகங்கள், முக்கியமாக யானைகள், இவர்கள் எப்படி கொண்டு வரப்பட்டார்கள், இதில் மணி லாண்டரிங் போன்ற விஷயங்கள் இருக்கிறதா, இதற்கான ஒரு விசாரணை நடக்க போகிறது. இதை தாண்டி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் கவர்னிங் ஸ்பீஷீஸ், அதாவது உலக நாடுகளில் அழிய போகக்கூடிய ஒரு சில ஸ்பீஷீஸ் இங்க எப்படி வந்தது, அதை பற்றி ஒரு அலசல் அங்க நடக்க போகிறது. இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு எந்த விதமான என்விரான்மெண்டை கொடுத்திருக்கிறார்கள், எந்த விதமான சர்வீசஸ் அவர்களுக்கு, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி கிடைக்கிறது, அதையும் அவர்கள் பார்க்க போறார்கள். இன்வெஸ்டிகேஷன் ஆன் அனிமல்ஸ் டெத் அங்க வந்தாராவிற்கு கொண்டு வரப்பட்டு
அங்க இறந்த மிருகங்கள் எப்படி இறந்தார்கள், அதனுடைய காசஸ் என்ன, இதெல்லாம் அங்க விசாரிக்க போறார்கள். வந்தாராவை சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எப்படி வந்தாராவை பாதிக்கிறது, எப்படி அங்க இருக்கக்கூடிய மிருகங்களை பாதிக்கிறது, இதையும் பார்க்க போறார்கள். அங்க பிரீடிங் பிராக்டிசஸ் நடக்கிறது, அதை பற்றி ஒரு ஆழமான டீடைல். கார்பன் கிரெடிட்ஸ் எப்படி மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது, அதை பற்றி ஒரு அலசல். இது போன்ற ஏராளமான கேள்விகள் எஸ்ஐடிக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையுமே அவர்கள் அங்க பார்க்க போறார்கள். ஒரு வருடத்திற்கு வந்தாரா மீது வரக்கூடிய செலவு 150 கோடி ரூபாயிலிருந்து 200 கோடி ரூபாய். இந்த பணம் எப்படி வருது, அனைத்தையுமே பார்க்க போறார்கள். அதாவது அம்பானியுடைய மகன் மீதே இந்த அரசாங்கம் கை வைத்து விட்டதாக அவர் நம்புகிறார். இப்ப அம்பானி இந்த அரசாங்கத்தை டாப்பிள் செய்ய முடியுமா என்று நீங்க கேட்டீர்கள்னா, அம்பானி கையில் 140 எம்பிக்கள் எந்த நேரத்திலும் இருப்பார்கள். அதில் மிகப்பெரிய அளவில் பிஜேபி சார்ந்த எம்பிக்கள், எதிர்கட்சிகள் அது தனி, பிஜேபிக்கு உள்ள இருக்கக்கூடிய எம்பிக்களே 140 எம்பிக்கள் அம்பானியுடைய தயவில் இருக்கிறார்கள். அம்பானியுடன் பிசினஸ், அம்பானியுடன் ஏதோ ஒரு வழியில் ட்ரேட் நடக்கிறது, ஏதோ ஒரு வழியில் உதவி இருக்கிறார். இல்ல அந்த எம்பிக்களுடைய மகனோ இல்ல குடும்பத்தினர்களோ அம்பானியுடன் வேலை பார்க்கிறார்கள். இந்த மாதிரி 140 நபர்கள் அம்பானி என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு அவர் பக்கம் நிற்பார்கள், அன்னைக்கு அந்த ஆட்சியை கவர்க்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார்கள். RSS உடைய ஐடியாலஜி, மகாராஷ்டிரா பொலிட்டிக்கல் பவர் எப்படி நடத்தப்பட்டது, தேவேந்திர பட்னவிஸை பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஷா எப்படியாவது இவரை சென்ட்ரல் அரசியலுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். மகாராஷ்டிராவில் எந்த விதமான காயம் அகற்ற முடியவில்லை. RSS உடைய இன்வால்வ்மெண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கிறது தேவேந்திர பட்னவிஸ் வழியாக. அன்னைக்கும் அம்பானியோட இன்வால்வ்மெண்ட் தான் தேவேந்திர பட்னவிஸை அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டராக மாற்றியது வித் தி ஹெல்ப் ஆஃப் RSS. யோகி ஆதித்யநாத்தை என்னைக்கோ நீக்கியிருப்பார்கள் இதே மோடி அண்ட் ஷா டீம். அன்டில் 2027 யூபியில் யோகி ஆதித்யநாத் தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை முடிவெடுத்தது அம்பானிஸ். இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அடுத்த 2027 வரை அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர். அதற்கு மேல தேர்தல் நடக்கும், அதற்கு மேல என்ன நடக்கும் அது வேற. வைப்ரண்ட் குஜராத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். வைப்ரண்ட் குஜராத்தில் அடானியும் இருந்தார், அம்பானியும் இருந்தார். வைப்ரண்ட் குஜராத்தில் 20க்கும் மேற்பட்ட குஜராத் பேஸ்ட் 55 நேஷனல் பேஸ்ட் கார்ப்பரேட் குடும்பங்களும் அங்க கலந்து கொண்டார்கள். இந்த அனைத்து நபர்களுமே நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கத்திடம் ஒரு மிக பெரிய பேட்டிலில் இறங்குவார்களா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பேட்டில் எந்த இடத்தில் போய் முடிய போகிறது யாருக்குமே தெரியாது. இந்த பேட்டில் முடியும் போது ஆட்சி மாற்றம் நடந்து விடுமா, அம்பானிஸுடைய கோபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பதவி பறிபோக இருக்கிறதா, RSS உடைய இன்வால்வ்மெண்ட், அம்பானியுடைய இன்வால்வ்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அழிவு காலத்திற்கான அந்த கையெழுத்தை போட்டு விட்டார்களா, அல்ல அடானியை கைக்குள் போட்டு அம்பானியை அழிக்கக்கூடிய வேலையை பிரைம் மினிஸ்டர் மோடி ஷா அண்ட் டீம் பார்க்க தொடங்கிவிட்டதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாகவும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.